சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எப்பவுமே ஒரு தொழில் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கு அந்த நேரத்தில என்ன பிசினஸ் ட்ரெண்டிங்கில இருக்கோ, அத தான் நம்ம பண்ணணும்னு நெனைக்கணும். அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆரம்பிச்ச உடனே நல்ல ஒரு வருமானத்தையும் சம்பாரிக்க முடியும். லாபத்தையும் ஈட்ட முடியும் அதிலருந்து. அந்த வகையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்கில வந்துகிட்டு இருக்கு. "என்னடா இப்படி சொல்ற? ஏதோ ஸ்கெட்ச் வச்சு வரையறது இதெல்லாம் ஒரு பிசினஸா? இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இத பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றது அப்படிதான் இருக்கும். ஆனா இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியும். இது ஏதோ ஒரு ஸ்கெட்ச வச்சு வரையறதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு பேரு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமான மிகப்பெரிய அளவுல ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கைவினை தயாரிப்பு தான். இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. டிசைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கையால ஒவ்வொரு டிசைனுமே உருவாக்கணும். இந்த கையால உருவாக்குற இந்த மாரி டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு தெரியுங்களா? குறைந்தபட்சமா நார்மலான ஒரு டிசைன் நீங்க உருவாக்குறீங்கன்னா, குறைந்தபட்சம் 200லிருந்து இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி பூ மாரி வரையறது, தாமரை இந்த மாரி இலை மாரி வரையிற இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 200லிருந்து அதிகபட்சமா 2000, 5000 வரைக்கும் கூட போகுது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இன்னும் பல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு நம்மகிட்ட பெட் அனிமல் இருக்கும். நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருட்கள் வச்சிருப்போம். அதையெல்லாம் வந்து நம்மளோட உடைகள்லயோ, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல டிசைனா உருவாக்கணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் மெத்தேட தான் இப்ப நெறைய இடங்கள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி நம்ம உருவாக்கும்போது உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேனே. இப்ப உங்ககிட்ட ஒரு பெட் அனிமல் பூனை இருக்கு. பூனைய வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல இந்த மாரி உருவாக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதில இருக்கிற மெனக்கெடல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அதோட வேல்யூ கேட்டா தான் உங்களுக்கு அது புரியும். நீங்க நார்மலா நெனைக்கிறது என்ன, அந்த பூனைய வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு கைவினை தயாரிப்ப உருவாக்க போறாங்க. ஒரு டிசைனா பண்ண போறாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு அவைங்க பிரைஸ் வந்து வைப்பாங்க. எந்த அளவுக்கு இது வந்து மார்க்கெட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா, ஒரு பூனை மாரி வரையிற அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் வேல்யூ என்னன்னு தெரியுங்களா? குறைந்தபட்சம் ரூ. 50,000க்கு மேல வருங்க. ஏன்னா, அந்த டிசைன் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு வேலை. அவ்ளோ வேலைப்பாடுகள் அதில இருக்கு. 3டி எஃபெக்ட் குடுக்கலாம். நார்மல் எஃபெக்ட் எந்த மாரி டிசைன் வேணுனாலும் நீங்க அதில மேக் பண்ணலாம். ஆனா, ஒரு விஷயத்த உங்களுடைய அந்த பூனையோட உருவத்த முழுக்க தத்ரூபமா நீங்க எதுல கேட்கறீங்களோ, அதில கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் மூலியமா டிசைன் பண்ணும்போது, அதனுடைய அவுட்புட் குறைந்தபட்ச விலையே 20,000த்திலிருந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு டிசைன்ஸ் ஆட் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி 50,000 வரைக்கும் கூட வரும். ஏன் 1,00,000 வரைக்கும் கூட நெறைய பேரு வந்து இதுக்கு அமௌண்ட் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய அளவுல வருமானத்த குடுக்கக்கூடிய ஒரு ஹை எக்ஸ்பென்சிவ் பிசினஸ் தான் இது. ஆனா, இந்த வருமானத்த நீங்க ஒரே நாள்லயெல்லாம் சம்பாரிக்க முடியாது. இத நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி, இந்த ஒரு டிசைன உருவாக்கி, இது மூலியமா நீங்க வந்து ஒரு ரூ. 50,000 சம்பாரிக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் உங்களுக்கு 7லிருந்து ஒரு 10 நாளாவது உங்களுக்கு கேரண்டியா ஆகும். ஏன்னா, அதுல வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு மெனக்கெடல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து டிசைன்ஸ வந்து நீங்க ஆட் பண்ணணும். 3டி எஃபெக்ட் அந்த டிசைன், இந்த டிசைன் சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் அதுல வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். இது நம்ம எல்லாராலயெல்லாம் கண்டிப்பா பண்ணவே முடியாது. இது பக்கா ப்ரொஃபஷனலா இத நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களால அத ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதனோட பேசிக் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன பூக்களையும், இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வரைஞ்சு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணி தான் நீங்க கத்துக்க முடியும். இது வேற யாரும் பண்றது கிடையாதுங்க. என் அக்கா தான் வந்து இத பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவைங்களோட சாம்பிள் வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து இப்ப நான் காட்டியிருக்கேன். இத வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கிளாஸாவும் எங்க அக்கா ஃபியூச்சர்ல எடுக்கிறதா இருக்காங்க. ஏன்னா, பல விஷயங்கள், பல திறமைகள் அவைங்க கிட்ட இருக்கு.
இப்ப வந்து இத வந்து ப்ரொஃபஷ்னலா என் அக்கா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா இத்தன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க சும்மா நார்மலா கேட்கறவைங்களுக்கெல்லாம் டிசைன்ஸ் எந்த மாரி டிசைன்ல கேட்கறாங்களோ, அந்த அளவுக்கு மட்டும் அவைங்களோட ரெக்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாரி மட்டும் பண்ணி குடுத்துக்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அதுலேருந்து வருமானத்த எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இத வந்து ஒரு பக்கா ப்ரொஃபஷ்னலா பண்ணணும். இதே மாரி நெறைய பேரு வீட்ல இருந்துகிட்டு குறிப்பா பெண்களுக்கு வீட்ல இருந்துகிட்டு வருமானத்துக்கு என்ன பண்ணலாம்? நம்மளோட திறமைக்கு தீனி போடுற அளவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லையே! ஏதாவது ஒரு சுயதொழில் பண்ணா பரவாயில்லையே! நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு, அது மூலியமா நாமளும் ஒரு பிசினஸ் மாரி ஆரம்பிச்சா பரவாயில்லையே! அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, என் அக்கா வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவிங்களோட திறமைகள முதல்ல வந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், ஒரு நார்மலான சின்ன ஒரு ட்ரையல் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்களெல்லாம் வந்து உங்க முன்னாடி உருவாக்கி காட்டியிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெட் அனிமல் இந்த மாரியெல்லாம் வந்து நெறைய உருவாக்கணும். அந்த மாரியெல்லாம் நெறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் வந்து வேல்யூ அதிகமா இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இப்ப இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் பிசினஸ் தான் மிகப்பெரிய அளவுல பூம் ஆகிட்டுருக்கு. இத வந்து இப்ப நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ட்ரெண்டிங்ல இருக்கிற பிசினஸ்ல நீங்க ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட மாரி, உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாரி, உங்களுடைய கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாரி தான் நீங்க இதிலிருந்து நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாரி நீங்க எந்த அளவுக்கு டிசைன்ஸ் அதிகமா உருவாக்குறீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு அதிக ஆர்டர்ஸும் இதில எடுக்க முடியும். அத பொறுத்து தான் உங்களுக்கு நெறையா வருமானம் ஈட்ட முடியும். எந்த அளவுக்கு நெறைய டிசைன்ஸ உருவாக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வரும். அத வச்சு தான் உங்களுக்கு வருமானமும் அதிகமா கிடைக்கும். ஒரு பக்கா ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, இந்த வித்தியாசமான இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் பிசினஸ நீங்க ஆரம்பிக்கலாம். கண்ணுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பேர ரோட்ல போறவைங்கள பார்த்துருப்போம். எல்லாரோட ஆடையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா, பலவிதமான டிசைன்ஸ நம்ம பார்த்துருப்போம். அந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குற டிசைன்ஸ் தான் அது எல்லாமே. அது எல்லாமே நம்ம நார்மலா பார்க்கும்போது, அதோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். இதே வந்து ஒரு சில இடங்களுக்கு நம்ம போய் வாங்கும்போது தான், நமக்கு இந்த அளவுக்கு இதனுடைய வேல்யூ இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு பல நிகழ்ச்சிகள, பல வித்தியாசமான யூடியூப் வீடியோக்கள், ரீல்ஸ் வீடியோக்கள்னாலும் நம்ம பார்த்துருப்போம். அதில பலவிதமான டிசைன்ஸ் எல்லாமே நீங்க கண்ணுக்கு முன்னாடி ஆகா! ஓஹோன்னு பிரமிச்சு பார்க்குற அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங்கால உருவாக்கப்பட்ட வித்தியாசமான டிசைன்ஸ் தான். அதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 10,000க்கு மேல தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிசைன் மூலியமாவே உங்களால மிகப்பெரிய அளவுல வருமானத்தை ஈட்ட முடியும், லாபத்தையும் ஈட்ட முடியும். இதே வந்து அதிகபட்சமா பெரிய பெரிய பணக்காரங்கலாம் ஆர்டர் குடுத்து, எனக்கு இத்தன டிசைன் வேணும், ஃப்ரண்ட்ல இத்தன டிசைன் இருக்கணும், பேக்ல இவ்வளோ டிசைன் இருக்கணும், சைட்ல இந்த மாரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட டிசைனுக்கு தகுந்த மாரி நெறைய ஆர்டர்ஸ் குடுப்பாங்க. அதையெல்லாம் நீங்க உருவாக்கி குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய லாபமே பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ரூ. 1,00,000க்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வேல்யூ அதிகமான ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான கிரியேட்டிவ் பிசினஸ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங். இது வந்து வேற யாருமே பண்ணலைங்க. என் அக்கா தான் பண்றாங்க. சப்போஸ் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா, நீங்க என்னோட வீடியோல மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள வந்து உங்களுக்கு நான் பர்சனலா சொல்லலான்னு இருக்கேன். இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி.